எனக்கு சின்ன வயசில் கைதட்டல் அப்படிங்கிறது சினிமாவில் வந்து போய் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர், சிவாஜி இவங்களுக்கு தான் கைதட்டல் பயங்கரமாக உழுவும். அப்புறம் ஜெமினி கணேசன், எஸ்எஸ்ஆர் இவங்கெல்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். ஆனால் எம்ஜிஆர், சிவாஜி அப்படிங்கிறது தான் அவ்வளோ ஒரு கைதட்டலாக இருக்கும். அப்போ எங்கள் பாட்டியோட ஒரு சினிமாவுக்கு போனேன். அவங்க என்னென்னா பாட்டியெல்லாம் சினிமாவுக்கு போகிறதுன்னா அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் தேட்டர் தெரியாது. ஆனால் இங்கே வாடா அப்படின்னு என்ன கூட கூப்பிட்டுக்கிட்டு, சின்ன பையன் ஒரு 10-12 வயசு தான் இருக்கும், 14 வயசு அவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தேட்ரு எந்த படம் எங்கே ஓடுது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. ஆனால் இந்த தேட்ரு பஸ் எல்லாம் தகராறு. அதனால் என்ன கூட கூப்பிட்டு போயிட்டு இது என்ன பஸ்ஸுடா, இது பாரு அதை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து ஒரு சினிமாவுக்கு எங்கள் பாட்டி கூட துணைக்காக என்னை கூப்பிட்டு போனாங்க. அப்போ போனப்போ நான் பார்த்தேன் எம்ஜிஆர் காணோம், சிவாஜியும் காணோம், என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி பாட்டிக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படம் பாட்டியோட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்புறம் எம்ஜிஆர், சிவாஜி இல்லாமல் எடுத்தோன்னையுமே ஃபஸ்ட்டு ஒருத்தரை காமிச்சு பேச ஆரம்பித்தாங்க. அவரை காமிச்சோன்னையுமே கை தட்டினாங்க. என்னடா அது எம்ஜிஆரும் இல்லை, சிவாஜி இல்லை, ஜெமினி எஸ்எஸ்ஆரும் இல்லை, என்ன இவருக்கு கை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே சுற்றி வர பார்க்குறேன். அவர் பேச ஆரம்பிக்கிறாரு கொஞ்சம் கரகரப்பான குரலில். அவர் தான் பூம்புகார் படத்துக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ண நம்ம டாக்டர் கலைஞர் அவர்கள். பெண்களுக்கு எனக்கு என்னென்னா அவங்கள நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா என்ன எப்படி புரிஞ்சுட்டாங்கன்னு தெரியல. இந்த மௌன கீதங்கள் படத்தை நான் தான் தப்பு பண்ணியிருப்பேன். என்ன பொண்டாட்டி இருக்கும்போது நான் விட்டு போட்டு போய் வேறு இடத்துல போய் தப்பு பண்ணிட்டேன். ஆனால் அந்த ஒரு தப்பு தான் பண்ணேன். ஆனால் அந்த பொண்டாட்டி ஏன்னா இதை வந்து எந்த பொம்பளை தான் ஒத்துக்குவா, டைவர்ஸ்ன்ட்டு போயிட்டா சரிதான். ஆனால் அதுக்கப்புறமா வந்து நான் எவ்வளவோ நல்ல காரியங்கள்லாம் செய்வேன். ஏன்னா அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவங்க வீட்டில் அவங்க அப்பா, அவங்க தங்கச்சி, அந்த குடும்பத்தையே நான் வந்து இது பண்ணி நான் மாதம் மாதம் சம்பளம் கொடுத்து எல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். இவ்வளவெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். ஆனாலும் அந்த சரிதா என் சைடே திரும்ப மாட்டேன். இந்த பொம்பளைக்கு படம் பார்க்கும்போது ஒரே என்ன அப்படி என்ன இருந்தாலும் தப்பு பண்ணுறது, ஒரு தடவை ஏதோ போயிட்டார் அவ்வளோதானே. பாருங்கள், ஒரு தடவை போகிறதையே பொம்பளையை ஒத்துக்கவே மாட்டாங்க. அதில் ரிவர்ஸ் ஆகிட்டாங்க. ஒரு தடவை ஏதாவது தப்பு பண்ணிட்டா இதை போய் சும்மா இந்த பொம்பளை அதையே திருப்பி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னென்ன தப்பு பண்ண என்ன விட்டாங்க, அந்த அம்மாவை தான் திட்டினாங்க. அதே உள்ட்டா முந்தான முடிச்சல என்னன்னா தப்பே பண்ணல என் மேலே பழி சொல்லி குழந்தை தாண்டிட்டா அப்படின்னு நான் கூட படுக்க மாட்டேன் அப்படின்னு பொம்பளையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவள் அப்படி பண்ணுறா, உருவசி இப்படி பண்ணுறா, தான் நல்லவ, நாம் நல்லதுக்காக தான் இப்படி பண்ணோம், குழந்தைக்காக தான் அப்படி பண்ணோன்னு எத்தனை விதமாக அவள் சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறா. ஆனால் என்ன சொன்னாலும் வந்து நான் முறுக்கிட்டே நின்றுருப்பேன். உடனே பொம்பளைய இந்த பாக்யராஜுக்கு என்னாச்சு, நல்ல ஆள் தானே, என்ன அந்த பொம்பளை பண்ணிட்டு அந்த குழந்தைக்காக பண்ண அவ்வளோதானே, இது கூட படுக்க மாட்டேன்னு படுத்த என்ன ஆயிருப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்டாவா இப்படி அவங்க சைடில் வந்து அவங்க எல்லாத்துக்கும் ஜட்ஜ்மெண்ட் அவங்க தான். இது இப்படி சொல்லும்போது இப்படி சொல்லுவாங்க, அப்படி சொல்லும்போது அப்படி சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா நான் இது சினிமாவில் வந்து அனுபவங்கள் தான். புதிய வார்ப்புகள்ங்கிற படத்தில் வந்து நான் வந்து தாலியை வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஏமாற்றி தாலி கட்டிட்டான்னு சொல்லும்போது அந்த தாலியை அத்து வீசிட்டு வருவாங்க. அதுக்கு நான் வசனம் எழுதியிருந்தேன், எங்கள் டைரக்டர் படம் தான். அப்போது அதை வந்து எல்லாம் புதிய வார்ப்புகள்னு ஒத்துக்கிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க. எல்லாருமே கை தட்டினாங்க. அந்த ரடியை வந்து நான் மறுபடியும் பழையபடி கூட்டிகிட்டு போகும்போது அதே அந்த நாட்களில் வந்து உள்ட்டா. ஏன்னா வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அப்போ கடைசியில் அவரே கூப்பிட்டு போன்னு சொல்லி சொன்னால் கூட கடைசியில் முடியாது அப்படின்னு சொல்லி வரும்போது அப்போ நான் அந்த டைலாக் சொல்லுவேன், நோக்கோ சாரே, என்ற காதலி உங்களுக்கு மனைவி ஆகிட்டு வரும் பட்சே உங்கள் மனைவி எனக்கு காதலாகிட்டு வராது, காதலி ஆகிட்டு வராது அப்படின்னு இதே மாதிரி கிளாப்ஸ் அடித்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஸோ பெண்கள் நல்ல விஷயத்துக்கு எப்பவுமே ஆதரவாக உறுதுணையாக இருப்பாங்க. ஸோ அவங்க இன்றைக்கி வந்து மரியாதைக்குரிய சேகர் பாபு அவர்களுடைய இதனால எனக்கு வந்து இப்படி ஒரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த இதில் இப்போ நான் என்னென்னா நாளைக்கு மாட்டிக்கு போகிறேன் பாருங்கள். இவர் பாட்டில் கொண்டு விட்டார். நான் வரும்போது இந்த தாமரை இருக்கிறது அப்படின்னு பிஜேபி பற்றி பேசிகிட்டு இருந்தார். நான் உட்காந்துக்கிட்டே இருக்கிற சைலண்ட்டாக. இப்போ இது முடிஞ்சுன்னு போகணுன்னே நைட்டே இல்லைன்னா காலையில் என்கிட்ட வருவாங்க, என்ன நீங்கள் போய் டிஎம்கே மீட்டிங்கில் பேசுனீங்களே அப்படின்னு. இல்லைப்பா நான் அவங்க விட மாட்டான்
அவன் திருப்பி திருப்பி என்ன ஏதுன்னு நொயின்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருப்பான். இல்லைப்பா நான் கொஞ்ச நாளாக எதுவும் வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி தான் நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட அவன் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்மளை போட்டு கொடுத்து எதாவது வாங்க முடியும். கொஞ்ச நாளைக்கு முன்னே நான் மாட்டினேன் பாருங்கள், அந்த துரைசாமி பையன் செத்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் எங்கேயோ ஒரு ஊரில் நடந்தது, தண்ணிக்குள்ளே இப்படி காலை பிடிச்சி இழுத்து இப்படி பண்ணுவாங்கன்னு அதை வேணா ஒருத்த கனெக்ஷன் கொடுத்து விட்டான், இதுதான் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அதை போட்டுட்டு ஒரு 3 நாள் அவங்களுக்கு டிஆர்பி வேணும் இல்லையா, மாற்றி 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 போட்டுட்டு இருந்தாங்க. அது மாதிரி சேகர் பாபு அவர்கள் டிஆர்பிக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். இப்போ நாளைக்கு வந்து கண்டிப்பாக இந்த இதுக்காக வந்து மீட்டிங் பேசின உடனே என்கிட்ட வந்து படன்னு வந்து நிட்டு என்ன இதுன்னெல்லாம் கேட்பாங்க. அதில் ஒரு 3 நாள் போயிட்டுருக்கேன், இருக்குது இல்லைன்னு. நல்ல வேலை இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன், எலெக்ஷனில் பண்ணல. இல்லைன்னா அதுவும் பெருசாகிக்கும். சிவாஜி சார் காம்பினேஷன் படங்களும் நிறையா இருந்தது, எம்ஜிஆர் அவர் காம்பினேஷன் படங்களும் நிறையா இருந்தது. ஸோ எல்லா படங்களுமே அப்போ வந்து பார்த்து ரசிக்க ஆரம்பித்தேன். என்னென்னா ஒரு திரையில் மின்னல் நடிச்சிருக்கிறத விட பேனா பிடிச்சி எழுதுகிற ஒருத்தருக்கு வந்து இவ்வளவு வலிமை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது அவ்வளவு ரசித்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து யார் கண்ணு பட்டது தெரியல. அவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு அப்படின்னா நாங்கள் உட்காந்து கேரம் போர்டு ஆடிட்டுருப்போம். எல்லாம் ஒரே மன்றமாக இருந்தது. திடீர்னு சண்டை வந்துடுச்சு. என்னென்னா பாதி பேர் இப்படி போகிறாங்க, பாதி பேர் அப்படி போகிறாங்க. என்ன காரணம்னா ஏதோ அவங்களுக்குள்ளே சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எதிரிக்கு மாதிரி எல்லாம் சண்டை போட ஆரம்பித்தாச்சு. அப்புறம் எனக்கு ஒன்றும் புரியலன்னா, இவர் எழுத்து அவ்வளோ ரசிச்சிருக்கிறேன், இவர் நடிப்பு அவ்வளோ ரசிச்சிருக்கேன், என்ன திடீர்னு கட்சி கட்டிட்டு இப்படி போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே கன்ஃபியூஷனாக, நான் எந்த பக்கம் போக முடியாது, இதையும் ரசிச்சிருக்கிறேன், அதனால் நான் பேசாமல் அப்படி சைலண்ட்டாக இருந்தேன். நான் நிறையா பயங்கரமாக நாளுக்கு நாள் இந்த எதிர்ப்புங்கிறது வந்து அதிகமாகிட்டே இருந்தது. அவருக்கு இவரை பிடிக்காது, இவருக்கு அவரை பிடிக்காது அப்படிங்கிற லெவல்லையே அப்படி போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நான் அவரையும் ரசித்தேன், இவரையும் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை ஒரு புஸ்தகத்தில் வந்து படிக்கும்போது என்ன படித்தேன் அப்படின்னா, பூவை செங்குட்டுவன்னு சொல்லி ஒரு கவிஞர், நம்ம டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து அந்த நம்ம கொடியை பிடிச்சிட்டு நாடகத்தில் நடிக்கும்போது அதுக்கு பாட்டு எழுதினவர் பூவை செங்குட்டுவன் அப்படிங்கிறவர். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து அவர் தான் வந்து நம்ம மூகா முத்து அவர்கள் கூட சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க, நான் சொத்தாய் மதிப்பது உங்கள் அன்பைத்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டெல்லாம் வந்து எழுதினவர். அவர் ஒரு புக்கில் வந்து எழுதியிருந்தது மேட்டர் என்ன அப்படின்னா, ஒரு தடவை அவர் முத்து கூட ஏதோ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. கலைஞர் மேலேருந்து இறங்கி வந்திருக்காரு. இறங்கி வந்தவர் வந்து செங்குட்டுவன் அவர்களை பார்த்துட்டு, நீ அசௌக்கியமாக நல்லா இருக்கியா, என்ன சொல்லிட்டு இருக்கா முத்து அப்படின்னா, இல்லை சும்மா பேசிகிட்டு இருக்கிறான், நீ என்ன நினைக்கிறையோ அதை மட்டும் செய்ய, அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காத, முத்து சொல்கிறானே எதையும் கேட்காத, குறிப்பாக எம்ஜிஆரை பற்றி தாக்கியதை எழுத சொன்னான்னா தயவுசெய்து அதை மட்டும் செய்யாத. இது வந்து அவர் பதிவு பண்ணியிருக்கார் பூவை செங்குட்டுவன் அவர்கள். ஸோ அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு வந்து வெளியே தான் வந்து அப்படி இருந்ததோ ஒழிய, இந்த எம்ஜிஆர் சிவாஜின்னு சொன்னோம்னா அது பெரிய சண்டையாக இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நட்புணர்வு இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி வந்து அந்த செங்குட்டுவனை வந்து பூவை செங்குட்டுவன் வந்து இவருடைய நாடகத்துக்கு கலைஞர் அவர்கள் வந்து கொடி பிடிச்சிட்டு பாடுற பாட்டு, அந்த பாட்டு எழுவாய் தமிழா பயனில் உறங்கேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாட்டெல்லாம் அவர் வந்து பாடுவார். அப்போ இருந்து அவருக்கு பழக்கம். நடுவில் ஏதோ ஒரு தடவை அவர் எழுத வேண்டிய படத்துக்கு பாடல் எழுத வேண்டியது வந்து வேறு யாரோ வந்து கலைஞர்கிட்ட சிபாரிசு கேட்டாங்கன்னு சொன்னோடனே அவர் எழுதுதான் இருந்தது. சரி மீதி பாடல்கள் எழுதலாம், அந்த முதல் பாட்டு அவர் எழுத்துன்னு புதுசாக ஒரு கவிஞர் ரெக்கமெண்ட் பண்ணிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அடுத்த பாட்டு கூப்பிடும்போது பூவை செங்குட்டுவன் எழுதலை, நான் எழுத மாட்டேன் அப்படின்ட்டார். கலைஞர் அவர் தான் பர்சனலாக சொன்னார், இல்லை நான் எழுத மாட்டேன் அப்படின்ட்டார். ஸோ அப்படி அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு இது வந்து பிரிவு வந்தது. ஆனால் கலைஞர் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் அதை மனசில் வச்சுக்கல.
எங்கேயோ ஒரு தடவை ரோட்டில் பார்த்து நிறுத்தி, என்னையா எப்படியா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு, என்ன வேணும் உனக்கு அப்படின்னாரு. இல்லைங்க எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் அவங்க பிஏ மூலமாக அவங்க பிரதரை கூப்பிட்டு, என்ன அந்த ஆள் அப்பவும் ஒன்றும் கேட்கல, இப்போ நான் சிஎம்மாக இருந்துட்டுருக்கிறேன், ஏதாவது அந்த ஆளுக்கு உதவி பண்ணலான்னு சொல்லி கேட்குறேன், இப்போ ஒன்றும் வேண்டாங்கிறா என்னன்னு சொல்லி கேட்டு சொல்லணும். அப்போ அவங்க பிரதரை கேட்டுக்காட்டு, என்ன கலைஞர் கேட்டுக்கோ நீ ஒன்றும் சொல்லி அப்படின்னு. இல்லை எனக்கு திடீர்னு கேட்டதுனா எனக்கு ஒன்றும் சொல்ல தோணல, அதனால் நான் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணேன். ஆனால் கலைஞர் அவர்கள் பழசெல்லாம் எதையுமே மைண்டில் வச்சுக்காமல் அவரை கூப்பிட்டு திரைப்பட தேர்வு குழுவுக்கு உறுப்பினராக்கி இது பண்ணார். ஸோ நான் பாட்டு எழுத மாட்டேன்னு சொன்னாலுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அவர் தான் இன்னா அவர் நான் நன்னயம் செய்து விடலன்னு சொல்லி கலைஞர் அந்த அளவுக்கு இது பண்ணார். அது மாதிரி என்னென்ன ஏன் அப்படி இருந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு பேட்டி நம்ம பேராசிரியர் அன்பழகன் சார் அவர்கள் ஒரு பேட்டியில் கேட்டிருந்தாங்க, என்னங்க எப்போ பார் ரெண்டாவதாகவே இருந்துட்டுருக்கிறீங்களே, உங்களுக்கு ஒரு ஆசை இல்லையா முதலாவதாக வர்றது அப்படின்னா? அப்போ சொன்னார், இல்லைப்பா எனக்கு இதே போதும்னு நினைக்கிறேன், முதலாவதாக வர்றதுன்னு. இல்லை அது இந்த காலையில் இருந்துச்சு 4:30 மணிக்கு முடிக்கிறது இருக்க என்னால் முடியாது, அது கலைஞர்னால் மட்டும்தான் முடியும். காலையில் இருந்துச்சு எல்லா புத்தகமும் படிக்கிறது இருக்கு, அது என்னால் முடியாது, அது கலைஞரால் மட்டும்தான் முடியும். அதுக்கப்புறம் உடனே வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பத்திரிக்காரங்க அவங்க யார் எது கேட்டாலும் அதை ஃபேஸ் பண்ணி அவன் எவ்வளோ ஹார்ஸாக கேட்டாலும் அதுக்கு சாமர்த்தியமாக புத்திசாலிமாக பதில் சொல்கிறதுக்கு இருக்க, இதுக்கும் கலைஞர்னால தான் முடியும். அதனால் அதை நான் வேடிக்கை பார்க்குறது எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த ரெண்டாவது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. ஸோ கூட இருந்தவங்களே அந்த அளவுக்கு கலைஞரை பற்றி சொன்னதுங்கிறது, ஏன்னா அவர் மேலே அபிமானம் வச்சுட்டா அப்படின்னு சொன்னோம்னா அந்த அபிமானத்துலேருந்து அவனுக்கு வெளியே எடுக்கவே முடியாது. அவன் ரத்தத்துலேயே ஊறி போகும். அதை நான் ஏற்கனவே ஒரு தடவை நான் முதல் சேரும்போது டிஎம்கேல சேரும்போது அந்த தேர்தல் பிரச்சாரத்தப்போ நான் பேசினேன். என்னென்னா 6,000 ரூபா ஷூட்டிங்காக நான் ஏற்காடு போயிருந்தேன். ஏற்காடு போய் லொக்கேஷன்லாம் பார்த்து முடிச்சுட்டு சாயங்காலம் அதுக்கப்புறம் ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகும்போது அப்புறம் வாட்ச்மேன் சொல்கிறேன், சார் ஒரு ஆள் காலையிலேருந்து ஏற்காட்டில் கீழே இருக்கார், அந்த ஆள் சேலத்தில், உங்களை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணி போகவே மாட்டேன்ட்டார், இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு அப்படின்னு. அப்புறம் நான் போய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, வாப்பா என்னன்னு சொல்லி கூப்பிட்டேன். சார் ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்து, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார், அப்படியே ரொம்ப சந்தோஷம், ஆனால் நான் கலைஞர் ஆள் சார். சரிப்பா, இல்லை எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் எம்ஜிஆர் ஆள் இது வேறு, ஆனால் நான் கலைஞர் ஆள். சரிப்பா இது என்ன விஷயம், எதுக்கு வந்திருக்க அப்படின்னா, இல்லை உங்கள் பாக்யா புஸ்தகம் எனக்கு பிடிக்கும், அதில் இன்ப அதிர்ச்சின்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கிறீங்க, யாருக்காவது ஏதாவது உங்களால் உதவி பண்ண முடியலன்னா கூட நீங்கள் ஒரு கார்டு எழுதி போடுங்க, அவங்களுக்கு ஹெல்ப்பு கிடைக்கல ஆனால் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு எழுதி போடுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி. சரி சொல்லு சார், பாக்யா படிக்கிறேன் அது கரெக்ட், ஆனால் நான் கலைஞராள். இது வார்த்தைக்கு வார்த்தை அந்த கலைஞராளுங்கிறது திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தார். சரி என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சொல்கிறார், நான் ஈயம்பித்தாலையெல்லாம் அது இந்த பாத்திரமெல்லாம் ஒரு மரத்துக்கடியில் போட்டு ஏதாவது 4 வீடுகள்லேருந்து கொண்டு வருவாங்க, அதுக்கு 10 வச்சு கொடுத்து இது பண்ணுற ஆள். நான் அப்படி 10 பாத்திரமெல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க குழந்தை கை கால் கொஞ்சம் சூம்பின மாதிரி இருந்தது. என்னம்மா குழந்தைக்கு அப்படின்னா, இல்லை வீட்டுக்காரில் விட்டு போயிட்டாரு, குழந்தைக்கு ஏதோ வாதம் மாட்டுது, இதுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் சரியாகுன்னாங்க, அது 25-30,000 நான் எங்கே போக முடியும், அதனால் அவ்வளோவெல்லாம் போய் என்னால் பண்ண முடியாது, அதனால் விட்டுட்டேன். என்ன பண்ண முடியும், இல்லைம்மா இப்படியே விட்டு அது நடக்க முடியாமல் போயிருமே அம்மான்னு, அதுக்கு என்ன பண்ண முடியும் விதி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. எனக்கு மனசே கேட்கல சார். அப்புறம் தான் உங்கள் பாக்யா புக்கு ஞாபகம் வந்தது. நான் நேராக புறப்பட்டு வந்துட்டேன். நீங்கள் என்னால் முடியுதோ இல்லையோ, யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா கை காமிச்சு ஒரு வார்த்தை சொல்லுன்னு சொல்லி லெட்டர் எழுதி சொன்னீங்க. இப்போ அந்த அம்மாவுக்காக நான் இவ்வளோ தூரம் மேலே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் பாக்யா புக்கு படித்ததுனால உங்கள்கிட்ட சொன்னால் எதாவது கிடைக்குமோ அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன். ஆனால் நான் கலைஞர் ஆள் சார். சரிப்பா அப்படின்னேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து மெட்ராஸில்
சூர்யா ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஒருத்தர் வருவாங்க அப்படின்னா அவரையே நீயே அந்த அம்மாவை கூப்பிட்டு போய் குழந்தைக்கு கொண்டு போய் அட்மிட் பண்ணு, ஆப்ரேஷன் பண்ண சொல்லு, நான் சொல்லியிருக்கேன், நான் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி அப்புறம் பணம் கொடுத்து அனுப்பிச்சேன். அப்புறம் போயிட்டார். ஆனால் அந்த ஆள் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தார் பாருங்க, அந்த கலைஞர் ஆள் அது மட்டும் அவர் மைண்ட்லேருந்து எடுக்க முடியல. அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ தூரம் அவர் மேலே எவ்வளோ அவர் ரத்தத்தில் ஊறி போயிருக்குது அப்படிங்கிறத. அப்புறம் ஒரு 5-6 மாதம் நான் ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு ஒரு நாள் வீட்டில் சாதாரணமாக மேலேருந்து இறங்கி வந்தால் ஒரு குழந்தை குடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த கடைசிக்கு அந்த கடைசி. சரி, எங்கள் சமையல்காரர் அவர் சம்மந்தப்பட்டது இல்லை, வேலைக்கு இருக்கிற இன்னொரு பையன் அவங்க சம்மந்தப்பட்ட குழந்தை என்னமோ நினச்சிட்டு அப்புறம் நான் சாமி கும்பிட்டு வந்து உட்காந்தப்போ யாருப்பா அது குழந்தை அப்படின்னு. அது யாரோ தெரியல, ஒரு ஆள் வந்திருக்காங்க, அவங்க கூட ஒரு அம்மா வந்திருக்கு அப்படின்னு. அப்புறம் சாப்பிட்டு வெளியே வந்து பார்த்தா ஐயா அப்படின்னு நான் கும்பிட்டாரு. கலைஞர், ஆமாம் சார், நான் தான் சார். என்ன அந்த குழந்தை ஓடிச்சு பார்த்தீங்களா, அது நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி விட்ட அந்த குழந்தை சார். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன அப்படின்னா அது சொல்ல வேண்டியது, அவருக்கு கலைஞர் மேலே உயிர். நான் எப்படியோ எம்ஜிஆர் ஆளுங்கிற மாதிரி அப்படி வந்தாச்சு. ஆனாலும் அவர் ஒரு மனிதாபிமானத்தினுடைய அடிப்படையில் அந்த அம்மாவுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி வந்தார் பாருங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்தது. என்னென்னா இந்த இந்த எப்பவுமே இந்த சண்டை இருந்துட்டு இருக்கும் இல்லையா, டிஎம்கே அது கலைஞர். ஒரு நாள் நம்ம மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் அப்போது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா அறிவாலயம் கட்டல அப்போ அந்த எங்கள் வீட்டு வழியாக வந்திருக்காரு. முந்தின இடத்துல டொனேஷன் வாங்கிட்டார். வாங்கிட்டு கிராஸ் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லும்போது என் வீடு உடனே கூட்டிருக்கோம். இது அவர் ஆள், யார் அவர் ஆள், பாக்யராஜ் அவர் ஆள், போகலாம் இரிய. ஒரு வீதியில் வந்தால் டொனேஷன் கேட்க வேண்டியது, எல்லாத்துட்டையும் கேட்க வேண்டியது நம்ம கடமை. இது யாரால இருந்தால் என்ன, நம்ம கேட்க டொனேஷன். அதனால் அது மரியாதை இல்லாமல் அந்த இடத்த தாண்டி போனோம்னா அவரை அவமரியாதைப்படுத்தின மாதிரி இருக்கும். அதனால் பரவாயில்ல போய் கேட்போம் அதனால. அப்புறம் ஆளு சொன்னாங்க, ஸ்டாலின் அவர் வந்திருக்காருன்னு. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன திடீர்னு நம்ம வீட்டுக்கு எப்படி வந்திருப்பாருன்னு. பார்த்தா கூட்டமாக இருந்தது. அப்புறம் வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதுக்கப்புறம் வாங்கன்னு உள்ளே கூப்பிட்டேன். என்ன சாப்பிட்றீங்க என்னன்னு சொல்லி கேட்டுருந்தேன். அப்புறம் சொன்னார், இல்லைன்னா இந்த மாதிரி அண்ணா அறிவாலயத்தை கட்ட போகிறோம், அதனால் எல்லா பக்கம் டொனேஷன் வாங்கிட்டு வந்துட்டுருந்தோம், அதனால் உங்கள்கிட்டையும் சரிங்க அப்படின்ட்டு நான் ஒரு 25,000 செக் போட்டு கொடுத்தேன். ரொம்ப நன்றினே அப்படின்னு. அது உடனே சாயங்காலம் பேப்பரில் வந்துருச்சு. உடனே நம்ம ஆளுக ஆரம்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான் எம்ஜிஆர் தூக்க போகிறாரு. ஏன்னா அந்த டிஎம்கேலேருந்து எப்படி இவர் 25,000 கொடுக்கலான்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேப்பரில் அடுத்த நாள் காலையில் அவர் சிஎம் கூப்பிடுறாரு ஃபோனில் அப்படின்னு. அப்புறம் இதெல்லாம் படித்ததுனால அப்புறம் நானும் சரின்ட்டு எடுத்தேன். வணக்கங்க அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்ல காரியம் பண்ணியிருக்கேன். நம்மளை மதிச்சு ஒருத்தர் வரும்போது அவங்களுக்கு கரெக்டாக நம்ம செய்ய வேண்டிய இதை நீ செய்யணும் அப்படின்னு. என்னென்னா அவ்வளவு தூரம் அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதே மாதிரி கலைஞர்கிட்ட இன்னொரு சமாச்சாரம், காரில் போகும்போது ஒரு நாள் அவர் முன்னால் உட்காண்ட்ருக்கார், நான் பின்னால் உட்காண்ட்ருக்கேன். அதோ போகும்போது என்னம்மா உடல், ஆமாம்மா ஒரு சின்ன ஒரு முதுகில் ஒரு ப்ராப்ளம், அது கொஞ்சம் அப்பப்போ பெயின் எல்லாம் வந்துட்டுருக்கு பாக்கி. ஆனால் அவர் என்ன பாக்கின்னு தான் கூப்பிடுவார். என் ஊரில் தான் அப்படி கூப்பிடுவாங்க, சொந்த பந்தம் தான் அப்படி கூப்பிடுவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக கலைஞர் தான் பாக்கின்னு சொல்லி என்னை கூப்பிட்டது. அப்புறம் என்னங்க ட்ரீட்மெண்ட் இல்லை, போனேன் டாக்டருக்கு சொன்னாங்க என்னென்னா, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி, ஏன்னா இப்போ நான் நீராகாரம் தான் சாப்பிட்ருக்கேன். ஆப்ரேஷன் பண்ணால் நீங்கள் நான் வெஜிடேரியன் அது இது எது சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், அதை கடித்து சாப்பிட்றது எது வேணால் சாப்பிட்லாம். ஆப்ரேஷன் பண்ணல அப்படின்னா மருந்து மாத்திரையில் இப்படியே போயிட்டுருக்கும். ஆனால் எதுவுமே இட்லி கூட நீங்கள் கடித்து சாப்பிட முடியாது, வெறும் நீராகாரம் தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டான். இவர் கலைஞருக்கு என்னமோ தெரியல, இந்த ஆப்ரேஷனுங்கிறதுல உடன்பாடு இல்லை. பரவாயில்ல நான் நீராகாரமே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாரு. இப்போ 4வது மாதமோ 5வது மாதம் சொல்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ வில் பவர் இருந்தால், ஏன்னா
நாக்கு ருசியை கட்டுப்படுத்துறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அவர் வந்து இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை கட்டுப்படுத்திட்டு இருக்காருங்க போது தான் அந்த மீட்டிங்கில் எல்லாம் நான் அப்பப்போ பார்த்துட்டு இருப்பேன். சண்முகநாதன் பின்னால் இருப்பார். பின்னாலேருந்து வந்து ஒரு டம்ளரில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆச்சுன்னா அது எனர்ஜி. ஆனால் வேறு எதுவும் அவர் சாப்பிட்றது இல்லையில, நீராகாரம் தானே. அதை சாப்பிட்டுக்கிட்டே கடைசி வரைக்கும் அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். அது மாதிரி அவர்கிட்ட வந்து எத்தனை விஷயங்கள் நான் வந்து பார்த்து 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 வியந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரி எல்லாரும் பரதம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா டான்ஸு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை வந்து பரதநாட்டியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதுக்கு ஒரு நாள் விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு. பரதம்ங்கிறது வெறும் பரதம் மட்டுமல்ல, அதில் பதம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எப்படி பதமாக ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னும் பிரித்தோம்னா தம்முன்னு ஒன்று இருக்கும். ஏன்னா அந்த தம்முங்கிறது ரொம்ப முக்கியம் பரதநாட்டியத்துக்கு. ஏன்னா 1 மணி நேரம் டான்ஸ் ஆடணும்னா தம் பிடிச்சி ஆடுறதுங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்து அவர் எப்படியெல்லாம் வந்து அவர் திங்க் பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப அதாக இருந்தது. அதே மாதிரி குறளுக்கு உரை எழுதும்போது அவர் வந்து இது வந்து எழுதினார் அவர். ஆனால் எழுதும்போது சொன்னார் இமயமலைக்கு பொன்னாடை போத்துற மாதிரி இது அப்படிங்கிற மாதிரி சொல்லி. ஏன்னா அது இமயமலைக்கு பொன்னாடை போத்துறதுங்கிறது முடியாது. ஆனாலும் அவர் வந்து அதை சொல்லிவிட்டு அதை ரொம்ப சிறப்பாக செஞ்சார். எல்லாருமே இது ஒரு தனித்துவமாக இருக்குதுன்னு அவரை பாராட்டினாங்க. அது மட்டுமே இல்லாமல் இன்றைக்கி வள்ளுவருடைய பெருமை அப்படிங்கிறது நீங்கள் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா குறளெல்லாம் வந்து அவர் தான் எழுதினார். வள்ளுவர் கோட்டம்ங்கிறது அவர் தான் கொண்டார். அதே மாதிரி அவருக்கு சிலை எழுப்புறதுங்கிறது அவர் தான் செஞ்சார். இப்படி எல்லாமே லைஃப்பில் வந்து அவர் வந்து திருவள்ளுவருங்கிறதுக்கு வந்து அவர் செஞ்சதுங்கிறது வந்து அந்த திருவள்ளுவருக்கு இவரை விட வேறு யாரும் பெருமை செய்யவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ சிறப்பு செஞ்சுருக்காரு. பாப்பே சொன்ன மாதிரி பாகி அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்றது அப்படிங்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும். நானும் அதே மாதிரி சினிமாவுக்கு வந்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா 2 பேர் இது வரைக்கும் நான் சொல்கிறதில்ல, பேர் சொல்லலை. எங்கள் டைரக்டர் பேர் சொல்ல மாட்டேன், எங்கள் டைரக்டர் தான் சொல்லுவேன். அதே மாதிரி டாக்டர் கலைஞர் அவர்கள் இது வரைக்கும் நான் பேர் சொல்லி சொன்னதே இல்லை. ஏன்னா மீட்டிங் பேசும்போது ஒரு தடவை ஏடிமிகா மீட்டிங் பேசும்போது கலைஞர் அவர்கள்னு சொன்னோன்னே எந்திரிச்சிட்டான். ஒரு 16 வயசு 18 வயசு இருக்கும். அப்புறம் 24 வயசு 28 வயசு பேர் சொல்லி பேசு அப்படின்னு அவன் பாட்டில் பேர் சொல்கிறான். உட்காருண்ணா இல்லை அப்படின்னாங்க. அப்புறம் நான் சத்தம் போட்டேன். அவர் வயசுக்கு நான் வந்து பேர் சொல்கிற அளவுக்கு தகுதி கிடையாது எனக்கு, அவருடைய புலமைக்கு கிடையாது. அதனால் அவரை நான் இப்படித்தான் கலைஞர் தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, நம்மால் நாளைக்கு அங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து வந்தாருன்னா நான் பேர் சொல்லி கூப்பிட்டேன். அந்த அறிவு இல்லையா, அவர் வயசு என்ன உன் வயசு என்ன, எப்படி நீ பேர் சொல்லி கூப்பிடலான்னு கேட்பார். எனக்கு தெரியும் அவரை பற்றி அப்படின்னு. இது எல்லாமே அவருக்கு போயிடுச்சு, எல்லா மேட்டருமே. அப்புறம் அவர் வந்தப்போ இதை பர்டிகுலராக சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவருக்கு வந்து அந்த மரியாதை கொடுக்கணும். ஏன்னா அவருடைய எழுத்தில் தான் நான் நின்னேன், எனக்கு அஸ்திவாரமே அவர். ஸோ அந்த மரியாதையை நீ கொடுத்த அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி அவருடைய புதல்வர் அவருடைய பிறந்த நாளுக்காக 72 பிறந்த நாளுக்காக சொன்னார். மார்ச் ஏன் அப்படிங்கிறத வந்து சொல்லி அழகாக மார்ச் 1ங்கிறத வந்து சொன்னார். அவர் வந்து இப்போ கான்சன்ட்ரேஷன் பார்த்தேன் நான் கொஞ்ச நாளாக பத்திரிக்கை அதுலையெல்லாம் பார்த்துக்கும்போது அதிகமாக பெண்கள் சைடு தான் அவர் அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்கார். பெண்களுக்கு 1000 ரூபா பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கல்விக்கு உதவி, பஸ் பாஸு, பெண்களுக்கு அப்புறம் காலை உணவு அப்படின்ட்டு இந்த பெண்கள் சைடு அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை வந்து அதிகமாக அவர் திங்க் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து மனிதநேய திருநாள் அப்படின்னு சொல்லி வச்சதுங்கிறது, அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு அவர் இவ்வளோ தூரம் அவரை இது எடுத்துக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சமாஜம். என்னென்னா பெண்கள் கல்விக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான்னு இப்போ கூட 2 நாளைக்கு முன்னால் கூட நான் பேசினேன். ஒரு அம்மா 4ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் கை தட்டுங்க ஒரு தடவை அப்படின்னேன். எல்லோரும் முடித்தாங்க. 4ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு கை தட்டணுன்னு. இல்லை 100க்கு 100 எல்லாம் வாங்கியிருக்காங்க. சரி 4ஆம் கிளாஸ் 100க்கு 100 மேத்ஸில் வாங்கினது ஒரு பெரிய சமாச்சாரமானா, அந்த அம்மா 105 வயசு, கேரளாவில் கொல்லத்தில் இருக்கிற ஒரு அம்மா, 6 குழந்தைகள். அதாவது 3ஆவது படிக்கும்போது வீட்டினுடைய வறுமை காரணமாக அந்த அம்மாவுடைய படிப்பு போயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த அம்மா கல்யாணம் பண்ணிட்டாங்க.
6 குழந்தைய பெற்றுட்டாங்க. 30வது வயசில் புருஷனும் போயிட்டார். ஆனால் 6 குழந்தைகளுக்கும் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த அம்மா இந்த படிப்புங்கிறத நான் விட்டுறக்கூடாது, எப்படியா நான் படிக்கணும்னு மறுபடியும் 4ஆம் கிளாஸில் சேர்ந்து படித்து பாஸ் பண்ணாங்க. இப்போ அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னென்னா, நான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ படிப்புக்கு எந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப அவ்வளோ இதாக இருந்தது. அந்த மாதிரி இன்னொரு அம்மா கூட பெண்கள் அவங்கள விட்டோம்னா அவங்க என்ன வேணாலும் சாதிக்க முடியும். இப்போ சாதாரணமாக வீட்டுக்காரர் சம்பாதிச்சுட்டு வர்றாரு, இது பண்ணுறாரு, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு அம்மா வந்து அவங்களுக்கு வந்து மணி பூனம்னு ஒரு அம்மா, அவங்க ஸ்காட்லாண்டில் இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து வருஷத்துக்கு 75,000 ரூபா சம்பளம். இந்த அம்மாவும் கிராஜுவேட் படிச்சிருக்காங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்து பெருசாக ஒரு வேலை பார்க்குறது அது இதெல்லாம் சரியாக வரல, வருமானத்துக்கு உண்டானதாக இல்லை. அப்போ அந்த அம்மா ரொம்ப யோசனை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஒன்று, பழைய பேப்பரெல்லாம் எடுத்து அதை வந்து சுழற்சி முறையில் சுத்திகரிப்பு பண்ணி மறுபடியும் அதை வியாபாரமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வந்தது. அதுக்கு வந்து ஏதோ முயற்சியெல்லாம் பண்ணி கடைசியில் அது நல்லா வரும் அப்படின்னு சொல்லும்போது வேறு வழி இல்லாமல் புருஷங்கிட்ட தான் காசு கேட்க வேண்டி வந்தது. ஏன்னா அவர் வருஷம் 75 லட்சம் சம்பாதிச்சிருக்காள். இல்லை இது எனக்கு நல்லா வரும்னு தோணுது, எனக்கு எப்படியா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. சரின்னு அந்த அம்மா வந்து சொன்ன உடனே அந்த ஹஸ்பண்ட் வந்து கொடுத்தாரு. அந்த அம்மா இத்தாலி கம்பெனியில் அவங்களோட கொலாபரேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கு வந்து சப்ளை பண்ணாங்க. அதுக்கப்புறமா 7 நாடுகளில் அந்த அம்மா பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க, பிஜிக்கு அப்படின்னு பேப்பர்ஸ்ன்னு சொல்லி. இதை விட முத்தாய்ப்பு என்ன அப்படின்னா, அவங்க கம்பெனி இத்தனை இடத்துல பரவுனப்போ அவங்க நிர்வாகம் பண்ணிக்கிறது இருக்குல்ல, நிர்வாகம் பண்ணுறதுக்கு கரெக்டான நம்பிக்கையான ஆள் கிடைக்கலன்னு வீட்டுக்காரரை உங்கள் வேலையை ரிசைன் பண்ணுங்கள், 75 தானே வாங்கிட்டு இருந்தீங்க வருஷத்துக்கு, 75 லட்சம் தானே, நான் 1.5 கோடி கொடுக்குறேன் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் 1.5 கோடி கொடுத்து கம்பெனியை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பெண்கள் அவங்க நினச்சானே எதை வேணாலும் சாதிக்க முடியும். அதுக்கு கல்விங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம முதல்வர் தொடர்ந்து கல்விக்கு வந்து இதை பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா பெண்களுக்கு வந்து மணிமேகலை சொல்லுவாங்க எல்லாருமே, என்னென்னா அச்சய பாத்திரம் அவங்க வச்சு ஊருக்கு தான் சோறு போட்டாங்க அப்படின்னு சொல்லி அவளை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. ஆனால் ஒரு டைமில் வந்து அந்த அம்மாவே பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அவங்களுக்கே சோறு, ஊருக்கெல்லாம் சோறு போட்டவங்க அவளுக்கே சோறு கிடைக்கல, தண்ணியும் இல்லை. என்னடான்னா அவங்க மேலே அபாண்டமாக ஒரு சின்ன குற்றச்சாட்டு வந்தது. அதனால் அந்த அரசன் பிடிச்சி ஜெயிலில் போட்டான். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வெளியே வந்து அவங்க வந்து மற்றவங்களுக்கெல்லாம் அந்த அச்சய பாத்திரத்தை வச்சுட்டு எல்லாத்துக்குமே இது பண்ணாங்க. ஸோ அந்த பெண்களுக்காக இன்றைக்கி வந்து முதல்வர் அவர்கள் வந்து எல்லாம் திட்டம் கொண்டு வர்றாரோ அது எல்லாமே வந்து என்னென்னா, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் படித்தா அந்த ஒருத்தர் ஆம்பளை படித்தானா ஆம்பளை மட்டும்தான் படித்த மாதிரி, ஒரு பெண் படித்தால் அந்த குடும்பமே படித்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு என்னென்னா, நான் ஒரு ஆசை சேகர் பாபா எல்லாம் கூடையெல்லாம் வச்சுக்கிட்டே சொல்கிறேன். என்னென்னா, கலைஞர்கிட்ட எனக்கு பிடித்தது, கலைஞர் வந்து ரசித்தது எல்லாமே பண்ணதுங்கிறது அவருடைய பேனா. இது என்னென்னா, சினிமாவில் இருக்கிற அந்த மினுமினுப்பு சினிமா நட்சத்திரங்களுடைய இது இருக்க, அதை தாண்டி ஒருத்தர் கிளாப்ஸ் வாங்கி அவர் உடன்பிறப்பேன்னு லெட்டர் எழுதியே வாழ்க்கை பூரா எல்லாத்தையும் ஒரு கட்டுக்கோப்பில் வச்சுக்கிட்டு இருந்தார், கட்சி பூரா தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருந்தார். அப்படிங்கும்போது அந்த எழுத்துங்கிறது தான் எனக்கு அவ்வளோ பிடிச்சது. அவருக்கு இன்னும் நான் வந்து அவரை நேசிச்சுட்டு இருக்கிறது, அவருடைய எழுத்துக்கு நான் அடிமையாக இருந்து பேசிகிட்டு இருக்கிறது காரணம் அதுதான். இப்போ ஒன்றும் இல்லை, எழுத்தாளர் சங்கத்தில் வந்து நான் தலைவராக இருக்கிறேன். போன வருஷம் வந்தேன், இந்த வருஷம் எனக்கு ஒரு ஆசை, அதுதான் சொல்கிறேன். அந்த எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்தில் வந்து கலைஞர் ஆரம்பத்திலேயே மெம்பர் முதல்ல. ஸோ இந்த எழுத்தாளர் சங்கத்துக்கு வந்து இது வரைக்கும் ஒரு கட்டடம், சொந்த கட்டடம் இல்லை, ஒரு டேமேஜான ஒரு கட்டடத்தில் வாடகைக்கு தான் அட்ஜஸ்ட் ஆகி போயிட்டுருக்கிறோம். அதை வந்து இந்த நல்ல நாளில் சேகர் பாபு அவர்கள் வந்து முதல்வர்கிட்ட சொல்லி அவர் பெயரால், ஏன்னா இந்த எங்கள் எழுத்தாளர் சங்கம் அப்படிங்கிறது வந்து கலைஞர் பெயரால் அந்த எழுத்தாளர் சங்கம் அப்படின்னு சொல்லி இருந்ததுன்னா அது சாஸ்வதமாக அவருடைய பேரை சொல்லிக்கிட்டே இருக்கும். என்னென்னா அந்த தகுதி வேறு யாரை விட கலைஞர் அவர்களுக்கு மட்டும்தான் அந்த எழுத்தாளர்கள் தகுதி இருக்குது. ஸோ அது கோரிக்கையாக வச்சு உங்கள் எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கத்தின்னு தெரிஞ்சு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இந்த எழுச்சிமிகு கூட்டத்தை நடத்துவதற்கு எங்கள் வாய்ப்பு தந்த